நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், ஒரு ஜாதகத்துல நிறைய யோகங்கள் இருக்கு சார். குரு சந்திர யோகம் இருக்கு, குரு மங்கள யோகம், சுக்கிர யோகம், அஷ்டலட்சுமி யோகம், வசுமதி யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம், பூர்வ புண்ணிய யோகம், அமாவாசை யோகம், பௌர்ணமி யோகம், கஜகேசரி யோகம், இப்படி பல யோகங்கள் கொட்டி கிடக்கிறது சார். இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணிய பலன், போன பிறவியில் செய்த புண்ணிய பலன்கள்னால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் சார். சார், ஒரு மனிதன் ஒரு தாய் வயிற்றில் இருந்து பிறக்க செல்வே ரப்பர் ஸ்டாம்ப் அடிச்சு தான் சார் வெளியே வரான். இந்தந்த காலத்தில் இது நடக்கப்பட வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி. யாராலையும் மாற்றவே முடியாது சார். பிரம்மனே நினைச்சாலும் மாற்றவே முடியாது. ஏனென்றால் அடுத்த பிறவிலே இந்த பிறவிலே நிர்ணயித்து தான் வாழ்க்கையை நடத்துகிறார்கள். போன பிறவியில் என்ன கர்மா செய்தீர்களோ அதற்கேற்ற மாதிரி தான் அவருடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்களுடைய அமர்வு பெற்றிருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு சிலருக்கு பாருங்க பல யோகங்கள் இருக்கும், ஆனா செயல்படவே படாது. சுக்கிர யோகம் இருக்கும், ஆனா செயல்படாது. ஏன்னாக்கா அந்த சுக்கிர யோகம் எந்த வயதில் வர வேண்டும் என்று ஒரு ரூல் இருக்கு. ராகு தசை எந்த வயதில் வந்தா கொடுக்கும் அல்லது கெடுக்குன்றதும் இருக்கு இல்லையா. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சரியான வயதில் வந்தோம் அந்த யோகம் செயல்படாது சார். ஒன்று லக்னாதிபதி கெட்டு போயிருக்கணும், இல்லை ராசி அதிபதி கெட்டு போயிருக்கணும், இல்லை அந்த கொடுக்கக்கூடிய சுக்கிரயோகம் ஒருத்தருக்கு வருதுன்னு வைங்க, அந்த சரியான வயதில் ஒரு 35 வயதில் சுக்கிர தசை வருதுனாக்கா அந்த வயதில் சுக்கிர தசை அவருக்கு அள்ளி கொடுக்குன்னு சொல்லுவார் ஒரு சில ஜாதகர், ஒரு சில ஜோதிடர். அவர்களுக்கு அந்த யோகம் பங்கப்பட்டிருக்கு சார். அதனால் அந்த யோகத்தை அவர்கள் பெற முடியாத, செயல்படுத்த முடியாத நிலைமைக்கு அந்த கிரகங்கள் தர இயலாத நிலைமையில் கெட்டு போயிருக்கும். ஆனா பார்க்கிறதற்கு அப்படியே ஜொலிக்கும் அந்த கிரகங்கள் சார். ஒரு சுக்கிர தசை நடக்குதுன்னாக்கா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கணும். ஒரு வளர்பிறை சந்திரன் இருக்காருன்னா அந்த சந்திர தசை வருஷம் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தே ஆகணும் இல்லையா. அப்ப வளர்பிறை சந்திரனா இருந்தாலும் யோகத்தை கொடுக்கலன்னா காரணம் என்ன? அந்த வளர்பிறை சந்திரனா இருந்து லக்னத்திற்கு எதிரடியை சேர்ந்தவர்கள், லக்னத்திற்கு 3, 6, 8, 12ஆம் வீட்டு அதிபதிகள் இணைவு பெற்றிருக்க கூடாது சார். இந்த யோகங்கள் கொடுக்கக்கூடிய இப்ப சுக்கிரதசை நடக்குதுன்னா 3, 6, 8, 12ஆம் வீட்டு அதிபதிகள் லக்னத்திற்கு எதிரணியை சேர்ந்தவர்கள் இடம் பெற்றே இருக்கக்கூடாது. அந்த யோகம் கொடுக்கக்கூடிய கிரகத்தினுடன் இணைவு பெற்று இருக்கக்கூடாது, மிங்கிள் ஆயிருக்கக்கூடாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கன்னி லக்னம் எடுத்துங்க. கன்னி லக்னத்திற்கு யோகாதிபதி, ராஜயோகாதிபதி யாருன்னு கேட்டால் எல்லாரும் சொல்லிடலாம், சுக்கிரனும் அந்த புதனும். அப்ப இந்த சுக்கிரனும் புதனும் சேர்ந்து கன்னி லக்னத்திலேயே அமர்ந்துதான் மிகப்பெரிய யோகத்தை நிச்சயம் கொடுக்கும். அப்படி இல்லை என்றால் சுக்கிரன் புதன் கன்னி லக்னத்திற்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெற்று புதனும் மிங்கில் ஆயிருந்தா மிகப்பெரிய யோகத்திற்கு சொந்தக்காரன் சார். இவர் ஆடம்பர வீடு அதிர்ஷ்டம் அள்ளி கொட்டு இவருக்கு அந்த சுக்கிரதசை வருஷம் மிகப்பெரிய ஆடம்பரத்துக்கு சொந்தக்காரன். மிகப்பெரிய ஆடம்பர வீடு, பங்களா, கார் எல்லாம் வாங்குவார்னு அர்த்தம். மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி இல்லையா. 9ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்து புதனும் இணைவு பெற்றிருந்தா இந்த கன்னி லக்னத்திற்கு முதல் தரமான ராஜ யோகாதிபதி இவர் தான் சொல்லிடலாம். இப்ப அதே அந்த சுக்கிரன் கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் அமர்ந்து உச்சம் பெறாருன்னு வைங்க. சுக்கிரன் உச்சம் பெற்று மீன ராசியில் அமர்வு பெற்றிருக்காரு. அப்ப கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக சுக்கிர தோஷத்தையும் கொடுக்கும், காரக பாவக நாஸ்தி என்ற தன்மையையும் கொடுத்துரும் இல்லையா. அப்படி யோகங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிரன் உச்சதாரையில் அமர்ந்திருக்காருன்னு வைங்க, அந்த மீன ராசியில் அமர்வு பெற்றிருக்காரு. அதே சமயத்தில் இந்த கன்னி லக்னத்திற்கு முதல் தரமான அவயோகி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த 3ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் சொந்தக்காரனான அந்த செவ்வாய் கன்னி லக்னத்தில் அமர்ந்து நேரடி பார்வை பார்க்கிறாருன்னு வைங்க அந்த சுக்கிரனை. சுக்கிரன் கொடுக்க வேண்டிய யோகங்கள் அனைத்தும் பங்கப்படும் சார். சுக்கிரன் கொடுக்க வேண்டிய யோகம் அனைத்தும் நீர்த்து போயிடும். சுக்கிரன் கொடுக்கவே கொடுக்காது. ஏனென்றால் 8ஆம் வீட்டதிபதி பார்வைப்படுது சார். 3ஆம் வீட்டதிபதி செவ்வாய், 8ஆம் வீட்டதிபதி செவ்வாய்
அந்த அள்ளி கொடுக்க வேண்டிய சுக்கிரனுக்கு பார்வை பெற்றாலோ இணைவு பெற்றாலோ மிகப்பெரிய தோஷத்தை கொடுத்துரும் சார். இது யோகம் பங்கப்படும். யோகம் பங்கம் ஆகுதுன்னா என்ன சார்? யோகம் பங்கம் ஆகுதுன்னா அந்த யோகம் கொடுக்க வேண்டிய கிரகம் கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். யோகத்தை அள்ளி கொடுக்க வேண்டிய ஒரு கிரகம் கெட்டு போயிருந்தா எப்படி சார் கொடுப்பாரு? இப்போ ஒரு எக்ஸாமுக்கு போறாரு வைங்க, ஒரு மாணவன் ஒரு எக்ஸாம் போயிட்டு எழுதுறாருன்னா அவர் கை இருந்தால் தானே எழுத முடியும். கையே வந்து கெட்டு போயிடுதுன்னா இன்னொருத்தருடைய துணை இருந்து தானே அவர் வாழ்க்கையை நடத்துவார். அது மாதிரி தான் யோகங்கள் கொடுக்க வேண்டிய அந்த தசா காலம் வர சொல்ல அந்த தசாநாதன் கெட்டு போயிருக்கூடாது சார். இந்த மாதிரி யோகம் பங்கப்பட்டிருக்க கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ விருச்சிக லக்னம் வைங்க. விருச்சிக லக்னத்திலேயே சூரியன் அமர்வு பெற்று 7ஆம் இடத்துல அந்த சந்திரன் உச்ச தாரையில் இருக்காருன்னு வைங்க. இது வந்து பௌர்ணமி யோகத்துல அப்படியே ஜொலிக்குது இல்லையா அந்த சந்திரன். அப்ப அந்த சந்திர தசை வரத்தால மிகப்பெரிய யோகத்தை நிச்சயம் கொடுக்கும் என்பது ரூல். ஆனா இதில் பாருங்க, அந்த சந்திரனா கூட அந்த 8ஆம் வீட்டதிபதி என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியினுடைய அதிபதி புதன் மிங்கிலா இருந்தார் வைங்க. அந்த சந்திரனுடன் 8ஆம் வீட்டதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் இணைவு பெற்று அந்த ரிஷபராசியில் அமர்ந்திருந்த அந்த சந்திரதரச வசலோ கண்டிப்பாக இவர்களுக்கு 10 வருடமும் யோகம் பங்கப்படும் சார். இதற்கடுத்த பாயிண்ட் வீடு கொடுத்தனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த சுக்கிரனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? அவரும் நீச்சம் பெற்றிருந்தா மிகப்பெரிய வீழ்ச்சியை தான் கொடுக்கும் என்பது எழுதப்பட்ட விதி சார். இதெல்லாம் மாற்றவே முடியாது. அதற்கடுத்து மேஷ லக்னமாக இருந்து மேஷ லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் 9ஆம் வீட்டதிபதியான குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. மிகப்பெரிய யோகத்தை குரு தசையில் அள்ளி கொடுக்கணும் இவருக்கு. அப்படித்தான் ஒரு அன்பர் எனக்கு கால் பண்ணி, எனக்கு குரு தசை வரப்போகிறது, மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரனாக போறேன் அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்றாங்க. எனக்கு உங்களிடத்தில் நான் பலன் கேட்க வேண்டும், உங்களிடத்தில் கேட்டால் எனக்கு ஒரு திருப்தி என்று அவர் எனக்கு முறைப்படி கேட்டார். முறைப்படி எனக்கு அவருடைய ஜாதகத்தை அனுப்பி வைத்தார். அவர் ஜாதகத்தில் பாருங்க, குரு உச்சம் பெற்று 4ஆம் இடத்தில் இருக்குது. 4ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்று 9ஆம் இடத்தில் அமர்ந்ததால் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் இவர் இல்லையா அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இவருடைய ஜாதகத்தில் அந்த மேஷ லக்னத்திற்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புதனும் சேர்ந்து அமர்ந்து பெற்றிருக்கார் சார். குரு உச்சம் பெற்று குருவுடனே அந்த 6ஆம் வீட்டதிபதி இணைவு பெற்றதனால் இவருக்கு அந்த யோகம் பங்கப்படும் என்பது ரூல். அதனால் இவருக்கு சொன்ன, ஐயா நீங்கள் குரு தசையில் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் ஆக வேண்டிய இந்த குரு தசை உங்களுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை தான் கொடுக்கும். கவனமாக இல்லை என்றால் பண பிரச்சனைகளை அள்ளி கொடுத்து விடும். மிக கவனமாக இல்லை என்றால் நிலைப்பாடுகளில் தடுமாற்றங்களும் வீழ்ச்சியையும் கொடுக்கும். கவனமா இருக்க வேண்டியதுன்னு சொன்ன. இதே மாதிரி தான் விருச்சிக லக்னம் ஒருத்தர் வந்து எனக்கு கால் பண்ணி சந்திர தசை மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும்னு சொன்னார். அவர் எனக்கு ஜோதிடர்லாம் சொல்றாங்க, ஏன் எனக்கு கொஞ்சம் 10 வருட காலமும் எனக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பி வைத்தார். அவருடைய ஜாதகத்தை முறைப்படி அனுப்பி வைத்து அவருடைய ஜாதகத்தை பார்த்தால் விருச்சிக லக்னத்தில் சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கார் சார். நீச்சம் பெற்ற ஒரு கிரகம் தசா நடத்த சொல்ல மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும் என்பது எழுதப்பட்ட ரூல். ஆனால் இவருடைய ஜாதகத்தை பார்த்து நான் சொன்னேன், உங்களுக்கு கண்டிப்பாக சந்திர தசை மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுக்கணும். ஏனென்றால் சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கு சார், அதனால யோகத்தை கொடுக்கணும். ஏனென்றால் இவர் நவமி திதியில பிறந்திருக்கார் சார். நவமி திதியில பிறந்த விருச்சிக அந்த ராசி வந்து பாத்தீங்கன்னா திதி சூன்ய ராசியா வரும். அப்ப இந்த திதி சூன்ய ராசியில் சந்திரன் அமர்வு பெற்று நீச்சம் பெற்றதால் மிகப்பெரிய ராஜயோகத்தை நிச்சயம் கொடுக்கணும். அவர் அதன் பிறகு 10 வருடத்தில் வந்து ஒரு 5 வருடத்திலே அவருக்கு யோகத்தை கொடுத்ததுன்றது வேற விஷயம். அவர் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணார். சார் மற்ற ஜோதிடர்கள் எல்லாம் சந்திர திசை மிகப்பெரிய வீழ்ச்சி தான் கொடுக்கும்னு சொன்னாங்க சார். நீங்க ஒருத்தர் தான் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு நடந்து கொண்டு இருக்கிறதுன்னார். ஏனென்றால் ஒரு சில கிரகங்கள் நீச்சம் பெற்று இந்த ஸ்தானங்களில் அமர்வு பெற்றிருந்தால் அவருக்கு நிச்சயம் பலத்தை கொடுத்து மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கணுன்றது எழுதப்பட்ட ரூல் சார். இதெல்லாம் யாராலையும் மாற்றவே முடியாது. அப்ப மேஷ லக்னத்திற்கு குரு உச்சம் பெற்று அதனுடன் புதன் அமர்வு பெற்றிருந்தால் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும் சார். யோகம் பங்கப்பட்டு போய்விட்டது இல்லையா, யோகம் கெட்டு போய்விட்டது இல்லையா, அந்த கிரகம் கெட்டு போய்விட்டதுன்னு அர்த்தம்.
இப்போ இதே தனுசு லக்னத்திற்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கார் சார். அந்த தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு நட்பு கிரகம் இல்லையா சந்திரன். அப்போ தனுசு ராசிக்கு மிகப்பெரிய நட்பு ரீதியான அந்த சந்திர தசை ஒரு சொல்ல இவருக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குன்னு சொன்னார்களாம் ஒருத்தர். நான் சொன்னேன் இவருக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்குதோ இல்லையோ, ஆனால் சில நிலைப்பாடுகளில் தடுமாற்றங்களை கண்டிப்பா கொடுக்கணும். ஏனென்றால் இதே இந்த தனுசு ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்க வச்சுதான் இவருக்கு வந்து அந்த 8ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியத்தை கண்டிப்பா கொடுக்கும் சார். எந்த கிரகமா இருந்தாலும் 8ஆம் வீட்டுக்கு உண்டான ஆதிபத்திய பலனை கொடுக்காம விடாது. ஏனென்றால் 8ஆம் வீடுன்றது வீண் வம்பு வழக்கு அசிங்கம் அவமானத்தை நிச்சயம் கொடுக்கும். வம்பு தும்புலாம் கொடுக்கும். இவருக்கு பாருங்க, இவர் நட்பு ரீதியா வந்து அந்த சந்திரன் இருப்பதுனால இவருக்கு அந்த சந்திர தசை வருஷம் இதே வந்து இவருக்கு எதிரி ஸ்தானமா ஒரு கிரகம் அமர்ந்து அதனுடைய தசா காலம் வந்ததுன்னா கண்டிப்பா இரும்பு கம்பியில் அடிச்சா எப்படி வலிக்கும் அப்படிப்பட்ட நிலைப்பாடை கொடுத்துரும். ஆனா இவருக்கு தனுசு லக்னமாக இருந்து சந்திரன் நட்பு ரீதியா இருக்கிறதுனால ஒரு பூமாலையில் அடிச்சா எப்படி வலிக்குமோ அந்த மாதிரி வலியை கொடுப்பார். இரும்பு ராட்ல ரொம்ப கெடுக்க மாட்டார். ஆனால் அதுக்குண்டான 8ஆம் வீட்டு அதிபதிக்கு உண்டான 8ஆம் வீட்டு அதிபதிக்கு 8ஆம் வீட்டினுடைய ஆதிபத்தியத்தினுடைய பலனை கொடுக்காம விடாது சார். சார் அதாவது உங்களுக்கு யோகம் பங்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய வீட்டினுடைய வலு பார்க்கணும். உங்களுக்கு ஒரு தசா நடக்குதுன்னா சுக்கிர தசா நடந்தா சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடிய வீட்டினுடைய அதிபதி எப்படி இருக்கார், வீடு கொடுத்தவனுடைய வலு, ராசி அதிபதியினுடைய வலு, லக்னாதிபதியினுடைய வலு, லக்னத்தினுடைய வலு, பாவ கிரகங்கள் சேர்க்கை இருக்குதான்னு பார்க்கணும். அது மட்டுமல்ல 3, 6, 8, 12ஆம் இடத்தினுடைய வீட்டு அதிபதியினுடைய சங்கமித்துக்கு தான் பார்க்கணும் சார். இந்த யோகாதிபதி கூட இப்போ ஒரு சுக்கிரதசை நடக்குதுன்னா 3, 6, 8, 12ஆம் வீட்டு அதிபதிகள் பார்வையோ சேர்க்கையோ இருக்கவே கூடாது. அப்படி இருந்தது என்றால் கண்டிப்பாக இவர்களுக்கு யோகம் பங்கப்படும். இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கணும் சார். வீடு கொடுத்தவன் வலு எப்படி இருக்கு, லக்னாதிபதியினுடைய வலு இருக்கு, ராசி அதிபதி எப்படி இருக்காரு, லக்னாதிபதி பாவத்துவமா இருக்காரா இல்ல பலம் பெற்றிருக்காரான்னு பார்க்கணும். உங்கள் ஜாதகத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்க நேயர்களே. உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க. உங்க ஜாதகத்தை உங்களுக்கு செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயம் உங்கள் சந்தேகத்தை நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.